விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 70வது பிறந்த நாள் தமிழர் தாயகமெங்கும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆனந்த பூங்காற்று காதினிலே வந்து கடலையே கொஞ்சம் நில்லு, தமிழன் வீரத்தை உலகெங்கும் சொல்லு. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய 70வது அகவை இன்று வருகின்றது. மாவீரர் வாரத்தினுடைய கடைசி நாளுக்கு முதல் நாள் இந்த நிகழ்வு தமிழ் மக்களாலே பெரிதாக கொண்டாடப்படுவது வழமை. அந்த வகையிலே இன்று நல்லூர் பகுதியிலே அமைந்திருக்கின்ற நினைவேந்தல் பகுதியிலே சில எங்களுடைய இளைஞர்களாலே அவருடைய 70வது அகவை தினத்தை ஒட்டி சில நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே இளைஞர்கள் மரக்கன்றுகளை விநியோகிக்கின்ற பணிகளையும் 7 பானைகளை வைத்து பொங்குகின்ற நிகழ்வுகளையும் ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 7 பானைகள் 70வது அகவை என்கின்ற பொழுது 7 சகாப்தங்களை குறிக்கும் விதமாக 7 பானைகளை அமைத்திருப்பதாக தெரிகிறது. அந்த நிகழ்வுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, இந்த நிகழ்வை பொறுத்தவரையிலே வடகிழக்கிலே மக்களுடைய எழுச்சி கோலம் எப்படி இருக்கிறது, மக்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள்? இது மாவீரர்களை நினைவு கூறுகின்ற வாரம். அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு காலப்பகுதி. தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக, தமிழ் மக்களுடைய சுதந்திரமான வாழ்வியலுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுடைய ஆகுதியாக்கியவர்களுடைய நினைவுகளை நினைவேந்துகின்ற ஒரு கூட்டாக நினைவேந்துகின்ற காலப்பகுதியாக இந்த மாவீரர் காலப்பகுதி இருக்கிறது. அந்த வகையில் இது உணர்வுகளோடு சங்கமித்திருக்கின்ற காலப்பகுதி. கொடும் மழைக்கு மத்தியிலும் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நல்லூரில் மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கு எங்கும், ஏன் தமிழ் மக்கள் வாழக்கூடிய உலகம் முழுவதிலும் இந்த காலப்பகுதியானது உணர்வுகளோடு சங்கமிக்கின்ற காலப்பகுதியாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றும் அந்த மாவீர தின நிகழ்வுகள், அனுஷ்டிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்ற மத்தியிலே 70வது அகவை தினத்தையும் தமிழ் மக்கள் வெகு விமர்சையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். மழையை கூட பொருட்படுத்தாமல் இந்த நினைவேந்தல் பகுதியிலே ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். இது உணர்வுகளோடு சங்கமித்திருக்கின்ற காலப்பகுதி. நிச்சயமாக அதாவது இந்த இடத்திலே தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா இந்த தேசத்திலே, அல்லது அடக்குமுறை ஏதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா? அனுமதி என்று எதுவும் வழங்கப்படவும் இல்லை, கேட்கப்படவும் இல்லை. இளைஞர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது தன்னியல்பாக நடக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. திட்டமிட்ட ஒரு நிகழ்வாக நான் கருதவில்லை. இதுவரை தடையாக எதுவும் வழங்கப்படவும் இல்லை. இடைவிடாது பெய்து வரும் கடும் மழைக்கு மத்தியிலும் 7 பானைகள் வைத்து பொங்கப்பட்டது.
70வது பிறந்த நாளை முன்னிட்டு 70 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டதுடன் தீன்பண்டங்களும் அங்கு வழங்கப்பட்டிருந்தன. பாடிடும் மாபெரும் பேரானா தேசத்தில் எங்கனும் நிலையானான் தேசத்தில் எங்கனும் நிலையானான் விலை தேடியே வந்திடும் தலையானான் பொங்கிடும் கடற்கரை ஓரத்திலே மழை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே. புலிகளின் தலைவரின் பிறந்த நாளுக்கு மக்கள் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.